ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்ப சட்டமன்றம் ஒரு வகையா 144 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெற்று முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஃப்ளோர் டெஸ்ட் சக்சஸ். ஆனா எல்லாரும் என்ன கேட்குறாங்க, அதிமுகவிலிருந்து வந்த 25 பேர் அவருக்கு ஆதரவு அளித்திருக்காங்க. எடப்பாடிக்கு இன்னும் 22 பேர் அவர் பக்கம் நிற்கிறாங்க. எல்லாம் சரிதான்ப்பா. இப்ப கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு. அது எங்க இருக்கு? ரெட்டையில நின்று வெற்றி பெற்றுட்டு அந்த கட்சியினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடிட்டு தான் இருக்காரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடிட்டா இருக்காரு. அப்போ கொறடா உத்தரவு அப்படிங்கிறது நீங்க இரட்டலைக்கு நின்று ஜெயிச்சவங்க போடக்கூடாதுன்னு சொல்லும் போது நீங்க 25 பேர் இப்போ போட்டு வெற்றி பெற வச்சிருக்கீங்க ஜோசப் விஜய. இப்ப கட்சி தாவல் தடை சட்ட பத்தி பிரச்சனை ஆகாதா? இல்ல சபாநாயகர் எடுக்கிற முடிவு தானா? நீதிமன்றத்துக்கு போனா ஈஸியா முடிச்சுக்குவாங்களா? இது என்ன சார் நெக்ஸ்ட் நடக்கும்? தமிழ்நாட்டில் இது புதுசா 91, 96 1991 to 1996 ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 60 பேர் இருப்பாங்க. 5 பேர் அதிமுகவுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட். கோவை செல்வராஜ் ஒரு லேடி, கோவை செல்வராஜ், இன்னொரு 5 பேர் டோட்டலா. அவன் இப்படி, அதாவது காங்கிரஸ் அதிமுக கூட்டணியோடு தான் இந்த அரசு அமைந்தது. அதன் பிறகு 2 பேருக்கு என்ன சண்டை நடந்ததுன்னு தெரியும். அதுதான் ஃபேமஸ் டைலாக், பீட்டர் அல்போன்ஸ், நாங்கள் குங்குமம் சுமந்த கழுதைகள் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டைலாக். உடையுது, கூட்டணி உடையுது. நாங்கள் ராஜீவ்காந்தி மரணத்தால் இந்த ஆட்சி அமைக்கவில்லை. ரொம்ப டீப்பா போக வேண்டாம், சில விஷயங்கள் போச்சு, போஸ்ட்ல அடிச்சாங்க. அப்போ இதெல்லாம் வசனங்கள். அப்ப 5 பேருக்கு எதிராக காங்கிரஸ் உடைய கொறடா மனு கொடுக்குறாங்க. சேடப்பட்டி முத்தையா சபாநாயகர். கடைசி வரை அவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்திருந்தார் சபாநாயகர். கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்றும் செய்யல, ஒண்ணும் பண்ணல. அந்த ராஜீவ்காந்தி கொண்டு வந்துட்டாரே. அப்ப நான் வரிசையா சொல்றேன். 2001 அந்த ஆட்சி காலத்தில் சிவகாமின்னு சொல்லி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ, பாட்டாளி மக்கள் கட்சியோட முரண்டு பிடிச்சி தனியா இருந்தாங்க. அவங்க எங்க கட்சியினுடைய எம்எல்ஏ அங்கீகரிக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி லெட்டர் கொடுத்தாங்க. அப்ப இருந்த சபாநாயகர் காளிமுத்து ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப சமீபத்தில் எடுத்துக்கல, ஓபிஎஸ் மீது அப்பா கிட்ட கொடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்துட்டாங்க? எங்க எம்எல்ஏ இல்ல சேர்க்காத, என்ன பண்ணியிருந்தாங்க. அதனால சபாநாயகர் முடிவு தான் இறுதி முடிவு. நீங்க கட்சி, பிரதானமான கட்சி, அதுவும் அதிமுக 3வது இடத்துல இருக்கிற கட்சி, சட்டமன்றத்துல 47 எம்எல்ஏக்கள் 2 பேர் லெட்டர் கொடுக்குறாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடான்னு ஒண்ணு கொடுக்குறாரு, இந்த பக்கம் வேலுமணி தரப்புல இன்னொருத்தர் கொறடான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எந்த கொறடாவை எப்ப தேர்ந்தெடுத்தாங்க? அக்ரி கிருஷ்ணமூர்த்தியே கொறடாவா தேர்ந்தெடுத்தது எல்லாருக்கும் தெரியும். இவர் எப்ப கொறடாவானாரு? நேத்து தானே கட்சி தனி டீமே உருவாருது, நேத்து தானே. அதான் சிகிச்சை சொல்றாருல. எந்த எம்எல்ஏ கூட்டம் எங்க நடந்தது? 2 எம்எல்ஏ கூட்டமும் முறைப்படி நடக்கல. பாண்டிச்சேரியில ரிசார்ட்ல நடந்த கூட்டம், எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு கடிதம், அது கூட்டமே கிடையாது. அது போட்டோ காட்ட சொல்லுங்க. சரி, கிரீன்வேஸ் ரோட்ல எடப்பாடியோட வீட்டுல நடந்த கூட்டம், அந்த கூட்டம் என்ன? திருமாவளவன் முதலமைச்சராக ஏற்பாடு செய்த கூட்டம். நாங்க போய் கேட்டோம், மறுத்துட்டார். அப்போ எங்க கொறடா, எங்க பொருளாளர், எங்க சட்டமன்ற கட்சியில் எடுத்தீங்க, காட்டுங்க, போட்டோ காட்டுங்க, லெட்டர் காட்டுங்க, டிஸ்கஷன் காட்டுங்கிறாரு. எடப்பாடி காட்டுவல்ல. சோ கொறடா யாருன்னு இல்ல, அவங்க கருத்துப்படி 2 பக்கமும் லெட்டர் வந்திருக்கு. 2 பக்கமும் கொறடா கொடுக்குறாங்க. எந்த கொறடாவை ஏற்றுக்கொள்வது, எந்த கொறடாவை நீக்குவது என்பது சபாநாயகரோட முடிவு. சபாநாயகர் எடுத்த முடிவு இன்னைக்கு கோர்ட்டுக்கு தான் போய் நீங்க சேலஞ்ச் பண்ணணும். சரி, கோர்ட்டு போய் என்ன, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்க வேண்டும், உத்தரவு தான் பண்ண முடியும். சபாநாயகருடைய தப்புன்னோ சரினோ தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதனால எவ்வளவு நாள் இந்த அமைச்சரவை, இந்த ஆட்சி நீடிக்குதோ இப்படியே கூட ஓட்டலாம். அதனால கட்சி தாவல் தடை சட்டம் இதெல்லாம் பேசவே கூடாது. இன்னைக்கு 25 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்கார்கள். இந்த 25 எம்எல்ஏவை நீக்குங்க. இந்த 25 எம்எல்ஏக்களுடைய ஓட்டுகளை ஏற்கக்கூடாதுன்னா கூட மெஜாரிட்டி இருக்கு அவருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மெஜாரிட்டி இருக்கு, ஒண்ணுமே ஆகாது. அதனால எடப்பாடி இங்க வசமா சிக்கி கொண்டார். நேற்று சபாநாயகர் தேர்வின் போது எடப்பாடி பழனிசாமி பேச விட்டு வேலுமணி பேச விடும்போது எடப்பாடி என்ன பண்ணாரு? ஏன் அனுமதிச்சாரு? சார் என்ன பேசிட்டேன், நான் என்ன பேச அனுமதிச்சிங்களா, எதுக்காக கூப்பிட்டின்னு கேட்கணும்ல, ஏன் கேட்கல? அதன் பிறகு விஜய் இதுக்கு போறார்,
அங்க சி.வி. சண்முகம் ஆபீஸ் போய் வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களே பார்க்கிறார். பார்த்த பிறகு பேட்டி தரார். திமுக ஆதரவுடன் முதலமைச்சராக ஆசைப்பட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். சரிங்களா? இதுவரை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் அளிச்சாரா? மறுப்பு தெரிவிச்சாரா? ஏன் பண்ணல? அப்போ இன்னைக்கு தேதிக்கு சி.வி. சண்முகம் கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. திமுகவை எதிர்த்துதான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அப்போ திமுக ஆதரவுடன் நீங்க முதலமைச்சராக துடித்தீர்கள், நாங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் திருமாவளவனை திமுக ஆதரித்தும் அதிமுக ஆதரித்தும் முதல்வராக சம்மதித்தார்கள், நாங்க அதுக்கு ஒத்துக்கணும். அதுல என்னன்னா முதலமைச்சர் திருமா, மற்ற அமைச்சர்கள் அதிமுக, அதுக்கு ஒத்துக்கணும். ஆனா எடப்பாடி ஒத்துக்கல. அப்போ நீங்க முதலமைச்சராக இருந்தா மட்டும்தான் நாங்களும் ஒத்துழைக்கணும். ஸோ உள்கட்சி விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட முடியவில்லை. எடப்பாடிக்கு முதலமைச்சர் ஆசை இருந்தது, ஆனா திருமாவளவன் முதலமைச்சர் ஆகும்போது மறுத்துட்டார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம், சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து தீர்க்க முடியாது. சபாநாயகர் முடிவு தான் இறுதி முடிவு. இப்ப கட்சி யார்கிட்ட இருக்கு? இந்த கரகாட்டக்காரன் இந்த கார் யாரு வச்சிருந்தான்ற கணக்கா போச்சுன்னா பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, 22 பேர் எடப்பாடி பக்கம், 25 பேர் வேலுமணி பக்கம். நாளைக்கு நான் எப்படி சொல்றேன், நாளைக்கு அமைச்சரவையில் ஒரு 5 பேர், 36 பேர் வந்தால் 8 பேர், 25 பேர் வந்துட்டீங்க. சரி, 5 பேருக்கு அமைச்சர் கொடுத்துறேன்னு. ஒருவேளை விஜய் அமைச்சரவையில் அதிமுக இடம் பெறுகிறதுனா அங்கிருந்து 7 பேர் ஓடி வர மாட்டாங்களா? எடப்பாடி டீம்ல இருந்து வந்துருவாங்க. 7 பேர் வர மாட்டாங்களா? கண்டிப்பா 32 பேர் வந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. 7 பேர் எந்த நிலையிலும் ஓடி வர்றாங்க. இப்படிதான் அந்த தளவாய் சுந்தரம் இருக்காருல்ல, நார்வேல், டிடி தினகரன் பக்கம் இருந்தார். அப்புறம் எடப்பாடி பக்கம் எப்போ வந்தார்? கொஞ்சம் லேட்டா வந்தாரா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் வந்தாங்க. எடப்பாடி, அதாவது டிடி பக்கம் இருந்து எத்தனை பேர் எடப்பாடி பக்கம் வந்தார்கள்? அந்த மாதிரியான காட்சி நடக்காதுன்னு உத்தரவு தர முடியும் உங்களால? கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க எடப்பாடி பக்கம். அமைச்சரவையில் பங்கேற்று விட்டால் அதுக்கப்புறம் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் உங்க மச்சான், உங்க வீட்டுக்காரம்மா, சித்தி பொண்ணு எல்லாம் கவுன்சிலர் ஆகணும், நகரசபை தலைவர் ஆகணும், பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், ஊராட்சி தலைவர் ஆசைப்பட்டால் இங்கதான் வந்தாகணும். சோ அப்ப சி.வி. சண்முகம், வேலுமணி இவங்க தலைமையில தான் அதிமுக இருக்கு இப்போதைக்கு. வலுவான அதிமுகவா? ஆமா, 25 இருக்கு. 3 தான், வலுவானது கிடையாது. நான் அமைச்சரவையில் பங்கேற்றால் சொன்னேன். அதுக்குதான் அமைச்சரவையில் பங்கேற்றால் நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் எல்லாருக்கும் ஆசை வரும், நகரசபை தலைவர் ஆகணும், பஞ்சாயத்து கவுன்சிலர் ஆகணும் வரும். அப்போ வரும்போது விஜய் கூட கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் வந்தால் அந்த டீம் இங்க ஓடி வரும்னு சொல்றேன். ரெட்டலை இருக்குமா? ரெட்டலை கிடைச்சிருமா? ஏன் கிடைக்காது? 32 பேர் வந்தா கொடுத்துட்டு போறாங்க. 2/3 மெஜாரிட்டி வேலுமணி தரப்புக்கு கிடைத்தால் அந்த கட்சியும் சின்னமும் அங்கதான் போகுது. அதுல யாரும் மறுக்க முடியும்? அப்ப எடப்பாடி நிலைமை கைவிடப்பட்ட நிலைதான். எடப்பாடியே பெருந்தன்மையாக ஒதுங்கி இருந்திருக்கணும். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு 9.5 வருஷமா நான் சொல்றதை கேட்டீங்க, இப்ப நீங்க சொல்ல நான் கேட்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையோடு எடப்பாடி வெளியே போயிருக்க வேண்டும். ஆனா பதவி ஆசை என்ன பண்ண முடியும்? ஏங்க, உங்களுக்காக ஓபிஎஸ் வெளியே தள்ளினாங்க, எல்லாரும் பொறுத்துட்டு இருக்காங்க. செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாரும் வெளியே தள்ளினாங்க, பொறுத்து இருந்தாங்க. அப்போ உங்க முடிவு தப்புன்னு தெரியுது இல்ல? இப்போ ஒருவேளை அங்க இருக்கிற இப்ப சபாநாயகர் கருப்பையந்திர டெம்பரவரி தற்காலிக சபாநாயகர் சோழவந்தன் அதிமுக, ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையன், நாங்குநேரி நாராயணன், திருநெல்வேலி RS முருகன் 5, இன்னும் கணக்கு சத்தியபாமா 6, இன்னும் அதிமுக வந்து யாரு இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. ஒரு 8 பேர் 9 பேர் விஜய்க்கு தேவைப்படுகிற பட்சத்தில் இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏவா இருந்தாங்கன்னா அவர் அதிமுக பக்கம் தான் வந்திருப்பாரு. ஏன் உங்களால வெளியே அமிச்சிங்க? அப்போ இத்தனை எம்எல்ஏக்களை விட்டு கொடுத்தது யாரு? எல்லாரையும் ஓபிஎஸ் தான் உங்க பதவிக்கு சண்டை போட்டாரு. அந்த ஓபிஎஸ் வீட்டு வாசல்ல வந்து நிக்காத குறையா எனக்கு எதுவுமே வேண்டாம், கட்சியை ஒழுப்படுத்துவோம் நிபந்தனையே வைக்கல, உள்ள வந்து கெஞ்சினார்ல, சேர்த்துக்க வேண்டியதானே? ஏங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஓபிஎஸ்ஐ நீங்க கட்சிக்குள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி திமுக எம்எல்ஏ ஆன பிறகு அந்த திமுக எம்எல்ஏ ஆசையுடன் நீங்க முதலமைச்சராக ஆசைப்பட்டீங்களே, இவ்வளவு பெரிய தப்பு. அது கேட்டா தாய் கழகம் இதெல்லாம் வேண்டாம், இந்த கதையெல்லாம் வேண்டாம்.
பிரிஞ்சு வந்துட்டீங்களே, பதவிதான். அந்த ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு சின்ன மனது கூட இல்ல, ஒரு இன்ச்சு மனசு கூட இல்ல. அவர் திமுக எம்எல்ஏ இன்னைக்கு. அப்ப அந்த கட்சி ஓபிஎஸ்ஐ அரவணைத்து எம்எல்ஏ ஆக்கின கட்சி ஆதரித்தால் நீங்கள் முதலமைச்சர் என்ற முடிவுக்கு வருகிறீர்கள் என்றால் என்னங்க நியாயம் சொல்லுங்க? நியாயமா அது? மக்கள் சிரிக்க மாட்டான். சோ இப்ப ஏடிஎம்கேங்கிற ஒரு கான்செப்ட் எடப்பாடி கைவிட்டு முழுமையா போயிருச்சு. ஏடிஎம்கே இருக்குமானே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு போயிருச்சு. விஜய் கட்சியில் நாளைக்கு கரைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட என்ன டிமாண்ட் வைக்காரு, நீங்க எனக்கு தேவை ஒரு 15-20 எம்எல்ஏ தான், ரிசைன் பண்ணிடுங்க. நீங்க ரிசைன் பண்ண தொகுதியிலே விசில்ஸ் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்கிறாரு. அந்த ரிஸ்க் எடுக்க யாரும் தயாராங்க. அது ரொம்ப டூ மச் ஆஃப் ரிஸ்க். திடீர்னு அங்க திமுக ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்க? இருக்கிற எம்எல்ஏ பதிவு போயிட்டு என்ன பண்றது? ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த முடிவு எடுக்கல. ஒரு தனி அணியா அதிமுக ஒரு அணியாக ஆதரிக்கிறார்கள். கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதிமுக என்ன எதிர்காலம் என்பதை யாருமே கணிக்க முடியாது. ஜேசிடி பிரபாகர் ஏற்கனவே இபிஎஸ் மேல கடுமையான கோபத்துல இருக்கக்கூடியவர் தான். ஓபிஎஸ் ஆளு தான் அவர். ஓபிஎஸ் டீம்ல தானே இருந்தாரு. அதனால அவர் இப்ப சபாநாயகருக்கிறப்ப இபிஎஸ்க்கு கடுமையான சிக்கல் தான் அது எல்லா விதத்திலையும். இல்லைங்க, விஜய் வெளிப்படையாக அதிமுக ஆதரவை கோரவே இல்லை. ஆட்சி அமைக்கிற வரை விடுதலை சிறுத்தை, மார்க்சிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த காங்கிரஸ் இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார். ஒருவேளை அவர் 107 ஜெயிச்சார்ல, அன்னைக்கே எடப்பாடி வீட்டு கதவு தட்டியிருந்தாருன்னா எடப்பாடி கூட மனசு மாறி இருக்கலாம். தன்னிடம் வரவில்லை என்ற கோபம் தான் எடப்பாடியை விஜய் பக்கம் போகக்கூடாது முடிவெடுத்துருக்கலாம். அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற அந்த மாஸ் ஒரு 234 தொகுதியில் தனியா நின்று 107 இடம் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம், கூட்டணி இல்லாம. சோ இன்னைக்கு இருக்கிற ஜென்சி டீம், பெண்கள், வயதானவர்கள், நீங்க இதோ விஜய்க்கு இதோ இளவட்டங்கள் தான் ஓட்டு போட்டாங்க. பேத்திக்காண்டி பேரனுக்காண்டின்னு போட்ட 65 கதை கூட கிடையாது. பேத்தி பேரன் கான்செப்ட் இல்ல. சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனைக்கு போனேன் 2 நாட்களுக்கு முன்பு. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் சும்மா ஒரு 10 பேர் மீட் பண்றோம் வேற ஒரு சம்பவத்துக்காக. எல்லாருமே விஜய்க்கு போட்டது டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு வாக்கிங் போனேன். அங்க எந்த இடம்லாம் கேட்காதீங்க, வெளிப்படையா தெரியும். அங்க நீதிபதிகள், அங்க வக்கீல்கள், நம்ப மாட்டீங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டுதான் சொல்றாங்க. நாங்களே எதிர்பார்க்கல. ஆனா நீங்க சொன்னீங்க அமைச்சரவை இருக்கும்போது வளமையான பாணியான நீதிபதிகள்லாம் இல்லைன்னு கூட விவாதத்துல விமர்சனமா வச்சீங்க. ஆமா, இல்ல போட்டாங்க ஓட்டு. விஜய்க்கு ஒரு ஓட்டு போடாத விஜய் விடுவார் அப்படின்னு நம்பல, ஆனா வந்துட்டாருன்னு. சோ அப்ப எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க ஒரு மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்கலை, ஆனால் அதிகப்படியான இடங்கள் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. சோ விஜய்க்கு இருக்கிற அந்த மவுஸ் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் நீடிக்கும். அவர் ஆட்சியில் ஆள விட்டால்தான் அவர் செய்கிற தவறுகள், அவங்க கட்சி செய்கிற தவறுகள் வரும். அதை விமர்சிக்கணும். அதை எதிர்த்து அரசியல் செய்தால் ஒரு கட்சி வளரும். அப்படிதான் நான் பார்ப்பேன். ஆமா, எதிர்கட்சி. நீங்க திமுக கூட செய்தது தவறு. விஜய் ஆளக்கூடாது என்று நினைத்து அதிமுகவை வாங்க சீட்ல உட்காந்துங்க நாங்க ஆதரவு சொன்னது மிகப்பெரிய தவறு. எது இங்க பயம்? இந்த டீலிங்ல லீமா ரோஸை பற்றி தொடர்ச்சியா சொல்றாங்க. ஏன்னா லீமா ரோஸ் தலைமையில் ஏற்கனவே ஒரு விஜய் இந்த ஸ்பீச் இங்க இடதுசாரிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே லீமா ரோஸ் தலைமையிலும் ஒரு அணிட்டையும் விஜய் தரப்பு பேசியதா ஒரு தகவல் வந்தது ஒரு 5 நாளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமும் இப்ப தனியா பாண்டிச்சேரியில ரிசார்ட்ல தங்க வச்சதுலயும் லீமா ரோஸ் அவங்க மார்டின் ஃபேமிலி தான் தங்க வச்சது அப்படிங்கிறாங்க. இவங்க இங்க ஆதவர்ஜுனா இருக்கிறாங்க, ஏடிஎம்கேல லீமா ரோஸ் இருக்கிறாங்க, அங்க பாண்டிச்சேரியில ஒரு கட்சியில அவங்க மார்டின் இருக்கிறாங்க. 3 பேருமே ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான தகவலை தொடர்ச்சியா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. லீமா ரோஸ் லீட் பண்ணாங்கன்றதுல எனக்கு முனை அளவும் நம்பிக்கை இல்லை. ஏங்க சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் இருக்கிற கோபம் லீமா ரோஸ்க்கு எப்படி வரும்? லீமா ரோஸ் என்னைக்கு கட்சியில் வந்தாங்க? எப்ப சீட் வாங்கினாங்க? இதுதான் முதல் முறையாக அதிமுக நின்று ஜெயிக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்க லீட் எடுக்கிறாங்கிறாங்களே? கிடையவே கிடையாது. அதான் 7 முனை அளவு கூட இல்லைன்றேன். இது இல்லைங்கிறீங்க நீங்க? இல்ல அங்க இருக்கிற பாண்டிச்சேரியில மார்டின் பையன் இருக்கார், சார்லஸ் என்ன பேட்டி கொடுத்தாரு? ஜெயிச்ச பிறகு கூட என் தங்கச்சி கணவரை நம்பாதீங்கன்னு பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒரு அமாவாசைன்னு பேட்டி கொடுக்குறாருங்க. எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது? பாண்டிச்சேரியில தங்கந்து இது எல்லாமே வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் டீம் தான் லீட் பண்றாங்க. லீமா ரோஸ் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன ஹேண்டில் எடுத்துட்டு ஜெயிக்க முடியும்? ஒண்ணுமே. அதாவது போகிற போக்கில் என்ன சொல்லலாம். இப்போ அவருடைய மருமகன் இருக்கிற ஆட்சி இங்க பங்கேற்கிறது,
அந்த வகையில் லீமாரோஸ் ஆசைப்படலாம். இப்படி என்னுடைய மருமகன் இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும், நீடிக்கணும் ஆசைப்படலாம். ஒருவேளை அதுக்கு பங்கம் வருகிறதுனா என் ஓட்டு கூட வரலான்னு ஓடி வரலாம். இதை தவிர ஒரு அதிமுகவில் ஒரு 5-6 முறை வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம், 5-6 முறை வெற்றி பெற்ற 2006 எம்எல்ஏவா இருக்கார் யாரு, வேலுமணி. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத உணர்வு, அவங்க 2 பேர் சேர்ந்து செய்ய முடியாத திட்டங்களை லீமாரோஸ் வகுத்து கொடுப்பாரா? இல்ல பவர் இருக்குங்கிறாங்களே, பவர் பணம் எல்லாமே அவங்க கையில இருக்கு. அந்த அடிப்படையில லால்குடியில சீட்டே கொடுத்தாங்க, எடப்பாடி கொடுத்தாரு. லீமாரோஸ் சீட்டு வாங்கினது ஜெயிச்சதெல்லாம் விட்டுருங்க. வேலுமணி கிட்ட பணம் இல்லையா? சி.வி. சண்முகம் கிட்ட பணம் இல்லையா? இப்போ ஒரு ஆட்சிக்கு, இப்போ நான் ஆட்சிக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவாயிடுச்சுன்னு வச்சுங்க, என் பின்னாடி எவ்வளவு பேர் தொழில் இருப்பார்கள், என்னை தாங்குகிற நபர்கள் எவ்வளவு இருப்பாங்க, சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேனா? நான் உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வியா சொல்றேன், லீமாரோஸ் லீட் பண்றாங்கிறது நான் ஏற்கவே மாட்டேன். ஏன்னா வேலுமணியும் சி.வி. சண்முகம் அந்த கூட்டமும் இவங்க கூப்பிட்டா வருவாங்களா, லீமாரோஸ் கூப்பிட்டா வருவாங்களா? அப்ப லீமாரோஸ் 46 பேர் கூப்பிட்டுருக்கலாமே. எடப்பாடியை தவிர 46 பேருக்கு பேமெண்ட் கொடுத்தா வர மாட்டாங்களா? ஏன் வரல? முதல் நாள் 34 பேரு, அப்புறம் 31 ஆச்சு, நேற்று 28, இன்னைக்கு 25 வந்துருச்சு, 3 சீட்டு குறையுது. அதாவது ஒரு தர்க்க ரீதியா நியாயம் இருக்கணும். நீங்க கேட்ட கேள்வி இல்லை, அதனால சொல்லுங்க. அப்ப அதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப அதிமுகங்கிறது இனிமே வேலுமணி சி.வி. சண்முகம் டீம் தான், அந்த மாதிரிதான் போகுது. அதிமுகவுக்கு எந்த கட்சி ஆட்சி ரெண்டுமே அவங்க சட்டமன்றத்திலே அவங்க தான். இல்ல எந்த முகம் வந்தால் அதிமுக அப்படியே துளுத்துக்கிட்டு வளரும், அதெல்லாம் சொல்ல முடியாது. டைம் பார்க்கணும், ஒரு டைம் கொடுக்கணும், பார்ப்போமே. சோ அதிமுகங்கிற ஒரு கட்சி இந்த தேர்தல்ல மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. தன் ஊழல் சக்தி என்று அதிமுகவை வெளிப்படையாக சொன்னவர் விஜய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் தீய சக்தி என்று திமுகவை சொன்னவர் விஜய். தீய சக்தியை கூப்பிடல, ஆனா தீய சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த எல்லா கூட்டணி கட்சிகளையும் அவர் கூப்பிட்டுக்கிட்டார். அதுவே விமர்சனம் ஆச்சு, அதுக்கப்புறம் அது மழுங்கிருச்சு. இப்ப எதை ஊழல் சக்தி என்று சொன்னாரோ, ஊழலுக்கு எதிரானவன் என்று தன்னை சொல்லி கொண்டாரோ, வேலுமணி சி.வி. சண்முகம்னு வரிசையா எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நாளைக்கு அமைச்சரவை கொடுத்தாருன்னா, அப்ப இவர் ஊழல் சக்திக்கு அப்பாற்பட்டவர், 2 திராவிட கட்சிகளுக்கு இவர் தான் மாற்று அப்படிங்கிற பிம்பம் உடைஞ்சிடாதா? இந்த பிம்பம் எல்லாம் யாருங்க கவலைப்பட்டாங்க? திமுக கவலைப்பட்டுச்சா? பாஜக கவலைப்பட்டுச்சா? காங்கிரஸ் கவலைப்பட்டுச்சா? இல்ல இவருக்கு அந்த புதுசா வந்தவர் அப்படிங்கிற பிம்பம் இருக்கேன். எதுவுமே கிடையாதுங்க. அரசியல எதுவுமே கிடையாதுங்க. யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படின்ற வசனம் உங்களுக்கு ஃபேமஸ். யாருக்கும் வெட்கம் இல்லை, கவலையே பட மாட்டாங்க. இப்போ இந்த 8-10 பேர் காங்கிரஸ் தவிர இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு எப்படி ஆட்சி நடத்த முடியும்? வன்னியர் சின்ன உள்ள பேசினாரு. சண்முகம் ஒரு ஜோதிடரை ஓஎஸ்டி அப்பாயின்ட் பண்றாங்க, முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசக அதிகாரியாக அவருடைய ஜோதிடர் நியமிக்கப்படுகிறார். அதுக்கு மார்க்சிஸ்ட் கண்டனம், இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம், விசிகா கண்டனம், தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்படுவது கண்டனம். இப்படி தொடர்ந்து கண்டனம்னா விஜய் எப்படி தாங்குவாரு? இதெல்லாம் புதுசு. ஸோ இப்படி நித்திய கண்டம் பூர்ணாயுசு கான்செப்ட் எல்லாம் ஆட்சி நடத்த முடியாது. அவருக்கு தேவை இப்போ பாருங்க, அரசியல்ல சீட்ல உட்காரதான் முக்கியம். அதுக்கு யார் உதவி வேண்டுமானும் கேட்கலாம். ஊழல் சக்தி இப்போ நியாயமா நீங்க கேட்டு சொன்னீங்களே, உண்மையிலே திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் நீ ஆதரிக்க வேண்டாம்னு ஏன் நினைக்கல அவரு? இந்த திமுக ஓட்டு தான் அதுல இருக்கு. தீய சக்தின்னு சொன்ன பிறகும் அந்த கூட்டணி கட்சியில் இவங்க ஆதரிச்சாங்களா இல்லையா? ஏன் ஆதரிச்சாங்க? கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாது, இப்படிதான் ஒரு கதை சொன்னாங்களா? நான் கேட்கிறேன், விஜய் அப்ப நீங்க உங்க கணக்குப்படி 107 இடம்தான் என்னுடைய பலம், இதற்கு ஆட்சியை அமைக்க நீங்க விருப்பப்பட்டால் என்னை கூப்பிடுங்க, இல்ல நான் எதிர்கட்சியை அமர்ந்து கொள்வேன், வேறு யாராவது ஆட்சி அமைக்கணும், ஏன் அறிக்கை வரல? கிடைத்த ஒரு வாய்ப்பு விட்டுறக்கூடாது. இந்த அவ்வளவுதான் கணக்கு, இதுதான் அரசியல். இப்போ அதிமுக ஆதரிக்குது, அதுல வராங்கன்னு வச்சுங்க, அமைச்சராக இருக்காங்க, அவங்க மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண போறீங்க? மக்கள் இல்ல இல்ல விஜய் செய்வது தப்பு புரட்சி வெடிச்சிருமா? ஆனா எதிர்கட்சிகள் விட மாட்டாங்கல்ல, பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறாங்க? பேசிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம மீடியா மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க எனக்கு கேள்வி கேட்கலாம், நான் உங்களை கேள்வி கேட்கலாம், பேசலாம். என்ன பண்ண போறாங்க? நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து
பணத்தை வாங்கி கொண்டு போடுகிற மக்களுக்கு என்னங்க தார்மீக உரிமை இருக்கு? அமைச்சர் ஊழல் பண்றான், அவன் ஊழல் பண்றான். ஒரு பக்கம் 4000, ஒரு பக்கம் 3000, 7000 வாங்கிட்டு விஜய்க்கும் போட்டு போட்டாங்க, திமுக போட்டு போட்டாங்கல்ல. 2000, 4000, 5000 தங்க காசு, வெள்ளி காசு பாக்குறோம்ல. அப்புறம் வந்து இந்த சமூகத்திலிருந்து நல்ல தலைவன் வேண்டும், நல்ல அமைச்சர் வேண்டும், நல்ல எம்எல்ஏ வேண்டும், நல்ல கவுன்சிலர் வேண்டும். எங்க கிடைப்பான்? இந்த சமூகத்துல தானே வருவான். எங்க மக்கள்கிட்ட இருந்து தானே வருவான். நீ ஓட்டுக்கு என்னைக்கு பணம் வாங்குறது தடுத்து நிறுத்துறீங்களா, வேண்டாம் தூக்கி மூஞ்சி விசிறீங்களா, அன்னைக்கு கேளுங்க இந்த கேள்வி. அதை மக்கள் தான் செய்யணும். அந்த புரட்சி வருமா? புரட்சி வரட்டும், அன்னைக்கு பேசுவோம். நீ எந்த கட்சிக்கு இப்போ ஒரு 234 தொகுதியில ஒரு 15-20 தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதியிலும் பணம் கொடுக்கல விஜய். நான் ஒத்துக்கிறேன், ஜெயிச்சார். பெரம்பூர்ல விஜய் பணம் கொடுக்கல, திருச்சி கிழக்குல கொடுக்கல. 55 கோடி திருச்சி கிழக்குல ஒரு கணக்கு சொல்றாங்க திமுக. 55 கோடி என்ன ஆச்சு? எதுக்கு 55 கோடி? திருச்சி கிழக்கு தொகுதியை சும்மா அப்படி சலவைக்கல் போட்டிருக்கலாமே. உங்களுக்கு திட்டங்கள் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, மக்கள் நல திட்டங்கள் திமுக மாதிரி செய்யவே முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா தோத்து போயிட்டாங்களே. அதனால நீங்க அரசியல்ல மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, இப்ப விஜய வந்து திமுக கிடையாது, இவரு அதிமுக கிடையாது, ஊழலே பண்ண மாட்டாருன்னு நம்பிதானே வாக்களிச்சிருக்காங்க. இவரு இதுக்கு முன்னாடி ஊழல்ல நிபுணத்துவம் பெற்ற எல்லாரையும் வச்சு ஏகப்பட்ட வழக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட்டு அமைச்சரவையில கொடுக்க போறாரு. அது எந்த ஒரு கரையையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தாதா? டைம்ஸ் ஆஃப் இந்தியால 2-3 நாளைக்கு முன்பு ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. ஹையஸ்ட் கிரிமினல் கேசஸ் டிவிக்கே தான். ஆமா, 107 பேர்ல 77 பேர் குரோர்பதிஸ். திமுக இல்ல, அதிமுக இல்ல, கிரிமினல் கேஸ் அதிகம். நான் கேட்கிறேன், இப்ப விஜய் ஊழலே செய்ய மாட்டார், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பார் பேசினார். அது நம்பிக்கை தரும் விதமாக இருக்கலாம். அங்க வந்து எல்லாருக்குமான ஆட்சியில் சட்டமன்றத்தில் சொன்னார், ஒரே பவர் சென்டர் தான், வேற பவர் சென்டர் சொன்னாரு. ஆனா எந்த டெஸ்டில் நீங்க விஜய் வந்து ஊழல் செய்ய மாட்டார் எங்க நீங்க நிரூபிக்க முடியும்? 6 மாசம் கொடுப்போம் டைம், 6 மாசம் கழிச்சு பேசும். 6 மாதம் கழித்து எல்லா விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரியும். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்த தாவேகா எப்படிப்பட்ட கட்சின்னு 6 மாசம் கழிச்சு பேசுவோம். 6 மாசம் கழிச்சு வந்துருங்க பேசுவோம். இல்ல, இப்ப இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாருன்னு தகவல் எல்லாருக்கும் வந்திருக்கும். உங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்ல, சாதாரண ஆட்களுக்கே வந்துருச்சு. இந்த காங்கிரஸ் போய் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல சார், அவங்களுக்கு 2ங்கிறாங்க. இப்ப இவங்க 25 பேருக்கு 3 சீட்டு 4 சீட்டு தான் தருவாங்கங்கிறாங்க. அவங்களுக்கு 2 கொடுத்துட்டு இவங்களுக்கு 4 கொடுத்தா அதிமுக டீம் ஏத்துக்குமா? அதாவது வாலண்டியரா போய் கொடுத்தாங்களே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தேவைப்படுகிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் நாங்க ஆதரவு ஒரு 2 கொடுத்துருவாங்களா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக 2 கொடுப்பாங்களா இல்ல, வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்து நேஷனல் லெவல்ல ராகுல் வந்தாரு, அங்கீகரித்தார். அதாவது தேர்தலுக்கு முந்தைய காங்கிரஸ் அங்க போக ரெடியா இருந்தது. அவர் 2 கொடுப்பாரு, அதுல ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. அப்ப இவங்க ஒரு 5 கேட்பாங்கல்ல அதிமுக டீம். 12 கேட்டாங்க அதிமுக, 12 கேட்டு 8 ஆகி 8 பேர் வந்து கிடைக்கும்னு சொல்ற நேரத்துல நம்பர்ஸ் வரல, 32 வரல. இவ்வளவு 32 இருந்தா 8 கிடைச்சிருக்கலாம். இப்ப 25 5 கூட கிடைக்கலாம். 5 கூட கிடைக்கும், 5 அமைச்சரவை. அப்ப கண்டிப்பா வேலுமணி, இவங்க சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தனசுநாதன் 8 பேர் கேட்டிருக்காங்க. 25க்கு 8 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். நம்ம முடிவு பண்ண போறல, விஜய் முடிவு பண்ண போறாரு. ஒரு நாள் பொறுங்களேன், நாளைக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். மினிஸ்டர் எக்ஸ்பென்ஷன் எண்ணிக்கை, காங்கிரஸுக்கு எத்தனை இடம் அமைச்சரவையில், அதிமுக எத்தனை இடம், விசிகா பங்கேற்க போகிறதா இல்லையா, வெளியிருந்து ஆதரிக்க போகிறதா தெரிஞ்சிரு போகுது. வந்தவங்க 3 பேர் தான் வரணும். கூட்டணி அமைச்சரவையில் இந்த 3 கட்சி தான், கம்யூனிஸ்ட் வர போறது இல்ல. விடுதலை சிறுத்தையில வர மாட்டாங்கல்ல, விடுதலை சிறுத்தை சொல்றேன், விசிகான்னு சொன்னது வாய்ப்பு இருக்கு. 3 வந்தால் விசிகா வரணும், நீ வெளியிருந்து ஆதரவா பாப்போமே, வெயிட் பண்ணுங்க. இல்ல, இப்ப இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் வெறுமனே ஊழல் எதிர்ப்பு மட்டும் இல்ல, சித்தாந்த ரீதியா இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு உள்ள கட்சி இடதுசாரியும் விடுதலை சிறுத்தைகளும். அவங்க அமைச்சரவையில் பங்கு பெறுவது இயல்பா இருக்குமா? இப்ப இவங்க பங்கு பெறுறதுங்கிறது ஓகே, இடதுசாரிகள் அமைச்சரவையில பங்கு இல்ல, அவங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நீடிக்குமா? ஏன்னா இவங்க ஊழல் அமைச்சர்வாதி, பாஜகவுடன் இருந்தவங்க, பாஜக மசோதாக்களை கொண்டு வரும் போதெல்லாம் இடதுசாரிகள் தொடர்ச்சியா ஆதரவு தந்துருவாங்களா? இப்போ இந்த நிமிடம் இந்த கேள்வி கேட்டீங்களா, வெளியே போகும்போது அதிமுக ஆதரித்தால் விஜய் ஆட்சியை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் அறிவிப்பாரா பார்ப்போம்.
அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறது, ஒருவேளை அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் விலகுகிறோம்னு வரட்டுமே, அப்ப பேசுவோம். வர வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றீங்க. அப்ப பேசுவோம். ஆ. சார், அரசியல்ல வெறும் எம்எல்ஏ எம்பியா இருக்கிறது யாரும் வரல. அதிகாரத்துல எப்படியாவது இடம் பெற மாட்டோமா, யாராவது உட்கார மாட்டோம்னு ஆசை இருக்கும். அது விடுதலை சிறுத்தைக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம்? இல்ல, விடுதலை சிறுத்தைகள் ஓகே, அமைச்சர் எதிர்பார்க்கறாங்க. இடதுசாரிகள் தொடர்ந்து இடதுசாரி இருக்கு, இடதுசாரிகள் அமைச்சர்கள் பங்கேற்க மாட்டாங்க. அதான் ஆதரவு தான். ஆதரவு நிலைப்பாடு கொடுத்தாச்சுல்ல. எங்க இப்ப 6 மாசம் வரைக்கும் ஒரு டைம் பீங் வெயிட் பண்ணுவாங்கல்ல, 6 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. இடதுசாரியும் விசிகாவும் உடனே போய் லெட்டர் வித்ரா பண்ணாங்கன்னா அசிங்கமா இருக்கும். இல்ல, இதே இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் தான் மகாராஷ்டிராவில், கோவாவில், கர்நாடகத்தில் எல்லா இடத்துலையும் பாஜக இப்படி சபாநாயகரை வைத்து விளையாடுகிறது, நீதிமன்றத்தில் சாதகமாக பண்ணுகிறது. அப்பாவுக்கு ஒரு நீதி, கர்நாடகத்துல ஃப்ளோர் டெஸ்ட் வேற மாதிரி இருக்கு, தேவைப்பட்டா கொறடா, தேவைப்பட்டா சபாநாயகர், தேவைப்பட்டா நீதிமன்றம், டிபெண்ட்ஸ். அவங்களுக்கு ஏற்றாப்புல இல்லை. நள்ளிரவெல்லாம் ஆட்சி மாறினதெல்லாம் மகாராஷ்டிரால பார்த்தோம். இதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் திமுகவுக்கு இணையாக, திமுகவோட ஒருபடி மேல இடதுசாரிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி எப்படி வருகிறது, கட்சியை உடைக்கிறது, சிவசேனா உடைக்குது, 2-3 உடைக்குதுங்கிறாங்க. தமிழ்நாட்டுல கண்ணு முன்னாடி நடக்குது. அவங்க ஆதரிக்கிற கட்சிக்கு அது நடக்குது. அப்புறம் எப்படி விஜய் இதை வந்து தொடர்ந்து இடதுசாரிகள் ஆதரவு தந்துருவாங்களா? ஏன்னா பாஜக பின்னாடி இருக்குன்னு சொன்னதே அவங்க தானே சார் அதிகமா. இல்ல, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. சிவி சண்முகன் சொன்னாரு, நாங்க கூட்டணி வந்து விட்டோம்னு சொன்னாரு. அது போதுமா அவங்களுக்கு? அவ்வளவுதான். வேற என்ன வேணும்? வேற என்ன ஸ்டேட் பண்ணணும்? நாங்க எல்லாம் வந்து இந்த அமிலத்தில் குளித்து உடம்பெல்லாம் புண்ணாவாம வெளியே வருவோம் பாருங்க, தூய்மையான ஏதாவது டெஸ்ட் இருக்கா? அவ்வளவுதான். ஏதாவது டெஸ்ட் இருக்கா? ஒண்ணும் கிடையாதுங்க. இதுக்கு அதிமுக உடைக்கிறதுக்கு முன்னாடி பாஜக இருக்குங்கிற விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க இனிமே. நீங்க பாஜக விஜயுடன் இருந்தால் சரி, விஜயுடன் காங்கிரஸ் இருந்தால் பாஜக என்ன கொடுமை பண்ணும் போக போக பார்க்கணும். காங்கிரஸ் அங்க இருக்குமா, அதிமுக வந்த பிறகு காங்கிரஸ் வெளியேறுமா, இதெல்லாம் ஒரு டைம் கொடுக்கணும்ன்ற. நம்ம யூகத்துல பேசவே முடியாது. விஜய் எல்லாரும் ஓவர் கம் பண்றாரு, என்ன பண்ணுவீங்க? விஜய் வந்து காங்கிரஸையும் வைத்துக்கொண்டு அதிமுக அமைச்சர் வைத்துக்கொண்டு பாஜக ஹேண்டில் பண்றாரு, என்ன பண்ணுவீங்க? ஆனா காங்கிரஸ் இருந்தால் பாஜக அதை அனுமதிக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் வந்து விஜய் கூட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் பாஜகவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே கேரளா காங்கிரஸ், கர்நாடகா, தெலுங்கானா, அப்புறம் தமிழ்நாட்டுல 5 பேர் தான் எம்எல்ஏ, அமைச்சரானாங்கன்னா கண்டிப்பா பிடிக்காது. விஜய் அதை எப்படி தாக்கு பிடிப்பாருன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், டைம் கொடுப்போம். பாஜக என்ன குடைச்சல் கொடுக்குது, திமுக வந்து எப்படி பாஜக எதிர்ப்பை சமாளித்தது காங்கிரஸுக்காக, அந்த மாதிரி விஷயத்துல போக போதான் பார்க்கணும். நீங்க என்னன்னா, சார் அவங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இப்போ எம்பிக்கள்லாம் வந்து தேவை. இப்போ நீங்க 2029 ஒரு நாடு ஒரு தேர்தல் வரப்போகுது. ஆமா, அப்போ நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், நிறைய பில் பாஸ் பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன், விஜயுடைய இப்ப இருக்கிற கட்சி ஒரு 2 எம்பி ராஜ்யசபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, 3 கிடைக்குது ராஜ்யசபா விஜய்க்கு. அந்த 3 ராஜ்யசபா வந்து பாஜகவுக்கு பயன்படுகிறது என்றால் பாஜக விஜய் வந்து என்ன பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்களா? மெயின்டைன் பண்ணுவாங்க. ராஜ்யசபால அவங்களுக்கு தேவைப்படுது, லோக்சபாலையும் தேவைப்படலாம். அப்ப லோக்சபால சில அமெண்ட்மெண்ட்ஸ் பில்லுக்கு திமுக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அலைன்மெண்ட்டே மாறுங்க, அலைன்மெண்ட்டே மாறும், அரசியல் மாறும். அதனால நம்ம இப்ப எதுவும் பேச முடியாது. விஜய் ஒரு 3-4 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆள விட்டால்தான் என்னென்ன கொடுமைகளை தாங்குகிறார், இவர் எதுக்கு பெண்ட் ஆகுறாரு, எதுக்கு ஸ்டிப்பா நிக்கிறார், அப்ப பேசுவோம். விஜய் அமைச்சரவையில் இத்தனை ஊழல்வாதிகளா, பாஜக பின்னாடி இருக்கா, இதை இடதுசாரிகள் ஆதரிப்பார்களா, திரும்ப எப்படி இதை பொறுத்து கொள்வார், இது எல்லாமே அரசியலில் பவர் பாலிடிக்ஸ்ல நடக்கிற விஷயம். இது கண்டினியூ ஆகுதாங்கிறது கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். அதிமுக இப்போதைக்கு உடைஞ்சு போயிருக்கு, இனி மீள வாய்ப்பு இருக்கா, வேற தலைமை வருமா, எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவா உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலையும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப கீனா வாட்ச் பண்ணி பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிங்க. நன்றி. நன்றி.